ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். அதை இப்போ நல்லா சேர்த்துட்டு வறுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்தா போதும். இப்போ வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது இப்போ இருக்கட்டும். இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக வேர்க்கடலையும் ஒரு 10 போல் முந்திரி பருப்பும் எடுத்துருக்காங்க. அதை இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிட்டு பவுட்ரு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதையும் அந்த பவுலில் சேர்த்துடலாங்க. இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்து வச்சுருக்காங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெல்லத்தை கொதிக்க விட்டுறலாங்க. பாருங்கள், இப்போ கொதித்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது சூடு ஆறுற வரைக்கும் நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த பவுலில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கோம்லங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்ச வேர்க்கடலையே ஒரு தடவை நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெள்ளைப்பாவு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாங்க. வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இதேமாரி சத்தானதாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக எடுத்துட்டு ஒரு பிடியை பிடிச்சு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பிடியாக பிடிச்சிட்டு நல்லா இறுக்கமாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பாய் பாய்.